ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். மழை நல்லா ஹெவியாக பெஞ்சின்ட்டுருக்கு. எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கும், வெளில ஜாஸ்தி போகாதுங்க. கறிகாலெலாம் எல்லாம் பார்த்து வாங்கி வச்சுட்டு வெந்நீர் குடிக்கும், வெந்நீரில் குளிக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறாங்கன்ற மாமி சொல்லுங்கள். தக்காளி பருப்பு ரசம் வச்சுருக்கேன். வந்து ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சிட்டு 2 தக்காளி கசக்கி போட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ரசப்பொடி, இவ்வளோ கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பருப்பு தண்ணியை ஊற்றி பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி ஒரே 1 ஸ்பூன் பருப்பு போட்டு ரசம் வச்சுருக்கேன். ஈயச்சொம்பு ரசம், பருப்பு ரசம், தக்காளி பருப்பு ரசம். இது வந்து கொத்தமல்லி தொக்குக்கு இந்த அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியை, பச்சை கொத்தமல்லி. இதுக்கு வந்து உப்பரப்பு 4 மிளகா, 4-5 வரமிளகா, பெருங்காயம், புளி, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இது பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை எல்லாத்தையும் முட்டைக்கோசு வெங்காயம் போட்டு கறி பண்ண போகிறேன். அதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் முட்டைக்கோசு. இதெல்லாம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு அப்புறம் அதை போடுவேன். கடுகு இது பண்ணட்டும், வெடிக்கட்டும். கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு இது பண்ணிட்டுன்னா அப்புறம் போடுறேன் நான். இன்றைக்கி வந்து இது பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம், ஈயச்சொம்பு ரசம், கொத்தமல்லி தொக்கு நிறையா இருக்குல்ல. இப்போ மழை காலம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு, அதனால் கொத்தமல்லி தொக்கு. தொக்கு வேறு, தொகையில் வேறு. அது பச்சை மிளகா வச்சு அரைப்பேன். சட்னி இட்லிக்கு தொட்டுக்கலாம். ஆமாம். இது பச்சை சாப்பிட்றது. சின்னது பண்ணிவிட்டேன். கேஸாக உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். தேங்காய் ஆப்பம் போட்டோமா? பண்ணினோம். தேங்காய் ஆப்பமும் வெங்காய சட்னியும் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுவிட்டு அடியில், அதுக்கப்புறம் முட்டைக்கோசு அது மேலேயே போட்டுருவோம். வதங்கணும். வேண்டாம், அடியில் வதங்கிடும். இப்போதைக்கு கிளற மாட்டாங்க, அதாவது நல்லா வதங்கட்டும். இதுலாம் சரியான மழை பெஞ்சிருக்கு மெட்ராஸ்லாம். பாவம், மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்களோ தெரியல. என்ன பண்ணுறோம், தண்ணி தேங்கிறதுங்கிறா பாவம். குழந்தையெல்லாம் வெளில அனுப்பிச்சிடாதுங்க மழையில். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அதுக்கு பள்ளிக்கூடம் நயமாக லீவ் விட்டுருப்பாலாம் குழந்தைகளுக்குலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். அதை இது பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். இந்த கறிக்கு தேவையான முட்டைக்கோசு வெங்காய கறிக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தொக்கு அரைச்சிட்டேன். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கிறது. கட்டு இப்போ 5 ரூபான்ட்டு விற்கிறா. நல்ல எல்லாம் கொத்தமல்லியாக இருக்குது, இலசாக இருந்தது. கொத்தமல்லி தொக்கு பண்ணலாம். கொத்தமல்லி தொகையல் பண்ணி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது கொத்தமல்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறையா சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீசனில் கிடைக்கிறது உடம்புக்கு சேர்த்துனோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாழி ஆகுமா? ஆமாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி. முட்டைக்கோஸ் கறி ரெடி ஆகிடுது. இன்னும் 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவேன். பருப்பு ரசம், கொத்தமல்லி தொக்கு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சமையல் தான்.
கொஞ்சம் வடம் பொரிச்சது இருக்குது, வடம் அப்பளமும் உளுந்தப்பளமும் பொரிச்சது இருக்குது, அது தொட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து சமையல் பார்த்தோம்னா களத்துக்கு பருப்பு போட்டிருக்கா மாமி. அப்புறம் வந்து இதில் வந்து ஈயச்சம்புல வந்து தக்காளி போட்ட ரசம், தக்காளி பருப்பு ரசம். தொட்டுக்கிறது பார்த்தோம்னாக்கா வந்து முட்டைக்கோசு வெங்காயம் போட்டு கறி. அது தவிர வந்து பார்த்தோம்னாக்கா இது பண்ணியிருக்கா கொத்தமல்லி தொக்கு. இது வந்து சாதத்தில் நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா நம்ம இந்த ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பதிஞ்சு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.